இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இயேசு என்ற பெயருக்கு அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று அர்த்தமாகும். கிறிஸ்து என்ற சொல்லுக்கு அபிஷேகிக்க பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாம். மேசியா என்ற சொல்லுக்கு வரப்போகிறவர் என்று அர்த்தமாம். அவருடைய பெயரின் ஆழத்தை உணர்ந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாமா? அவருடைய பெயரிலே வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளுவார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்